2 வருஷம் கழிச்சு தம்பி வராப்புல. இப்ப வந்து அவங்க அப்பா வந்து அங்க வந்து கடை வச்சிருக்காரு. அங்க பாருங்க, அவங்க அப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இத பாக்குறாரா இல்லையா அதுதான் நம்ம பார்க்க போறோம். இவங்க மட்டும் கேஷுவலா போயிட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியலங்க, அவருக்கு இப்ப வரைக்கும் தெரியல. பாத்துட்டாரா? வராரு, தீயா வராரு. ஐயோ கட்டி பிடிக்கிறாருங்க. கட்டி பிடிச்சிட்டாருங்க. கனவென நம்பி எழுவேனே, நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே. உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே. ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போனால் கூட போதுமே. இந்த கணத்தை மாமாவுக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஓகே, 2 வருஷம் கழிச்சு எங்க மாமா பையன் வந்திருக்கான் ஊருக்கு. இப்போ அவங்க அப்பாவோட அவரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், இந்த அளவுக்கு நீங்க வெளிநாட்டுல இருந்துட்டு ஊருக்கு வரப்ப எமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். பழக்கடை வச்சிருக்கிற தன்னுடைய அப்பாவை பாக்குறதுக்கு இந்த மகன் சர்ப்ரைஸா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. என்னது இது, நம்ம பையன் மாதிரியே இருக்கு, கிட்ட வரட்டும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றாரு. அப்படியே கிட்ட வந்ததும், எப்பா ராசா எப்பப்பா வந்த அப்படின்னு பையனை பார்த்ததும் போய் கட்டி பிடிச்சு கண் கலங்கிடுறாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து அவங்களோட மகன் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தட் மாமா பையன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டை நான் வீடியோ எடுக்கிறேன், நீ முதல்ல போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்காரு பாருங்க, வேற லெவலு. கார்த்திக் தமிழன் அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலயும் நடந்திருக்கா? நீங்களும் வெளியூருக்கு போயிட்டு அப்பா அம்மாவை பயங்கரமா மிஸ் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.